இந்த குரு சுக்கிரன் இருக்கு இல்லையா, இது முடக்கு ஆகக்கூடாது. இந்த குரு சுக்கிரன் முடக்கமாகாம இருக்கிற நாளில் தான் இந்த சூரியன்ல இருந்து 5 டிகிரிக்குள்ள இப்போ குரு இருக்கு, சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அது முடக்கு. இந்த குரு சுக்கிரன் முடக்கு சமயத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலோ, அந்த திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டாலோ, இப்போ இந்த குரு சுக்கிரன் முடக்க ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு குழந்தை பிறப்பிலிருந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறோம். அதனால தான் வணக்கம், GVR நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம்னா, திருமணம் பற்றி பேசியிருக்கோம், திருமண பந்தங்கள் பற்றி பேசியிருக்கோம். சரி, அந்த திருமணம் நிச்சயிக்கப்படும் பொழுது எந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன கிரக நிலைகள் இருக்கும் பொழுது நிச்சயிக்கலாம், எப்போ சாந்தி முகூர்த்தத்தை நம்ம அந்த டைமை நம்ம குறிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, குரு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு திருமணம் அமையும். குரு நல்லா இருந்தால் தான் திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது குரு தான் நல்லா இருக்கணும்னு இல்லை. அங்கே சனி, நிறைய பேர்த்துக்கு சனி காலங்கள்லேயே திருமணம் நடக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு குருவோடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. குரு சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் தேவை இல்லையா? அந்த அட்ராக்ஷனுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ சுக்கிரன் குரு அப்படின்னு எடுத்துட்டா இது அசுர குரு அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போது இந்த குரு சுக்கிரன் இருக்கு இல்லையா, இது முடக்கு ஆகக்கூடாது. இந்த குரு சுக்கிரன் முடக்கமாகாமல் இருக்கிற நாளில் தான், அதாவது உங்களுடைய லக்னத்திலிருந்து 7வது, அதாவது அன்றைய கோச்சார நிலையில் நான் சொல்கிறேன், அந்த 7வதுல அந்த குரு சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்காங்களா, அதாவது இது நீங்கள் சாங்கியம் பார்க்குறப்போ, இந்த ஜோதிடர்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த சூரியன்லேருந்து 5 டிகிரிக்குள்ளே இப்போ குரு இருக்குது, சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அது முடக்கு. இந்த குரு சுக்கிரன் முடக்கு சமயத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டாலோ, அந்த திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டாலோ, அல்லது உங்களுடைய தாம்பத்திய தேதி நிச்சயிக்கப்பட்டாலோ, அங்கே உங்களுக்கு பிரிவினையும் கொடுத்து ஒரு சலிப்பையும் கொடுத்து விடும். குரு சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு சேர ஒரே மாதிரி ஒரே ஈக்குவலைஸாக இருக்கப்போ இது ரெண்டும் பகை. குருவும் சுக்கிரனும் பகை. அப்போது இது ஒருத்தங்க உச்சமாக இருந்து ஒன்று நீச்சமாக இருக்கணும். இங்கே சூரியனுடைய ரோல் ரொம்ப முக்கியமாகப்படுது. அதாவது இந்த சூரியன் தான் இந்த குரு சுக்கிரனை நீசம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த சூரியனும் பெரும் பங்கு வகிச்சிட்டு இருக்கு இந்த குரு சுக்கிரன் நீசமாகிறப்போ. அப்போ இந்த குரு சுக்கிரன் முடக்க ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு குழந்தை பிறப்பிலிருந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறோம். அதனால தான் குழந்தை பிறந்த உடனே பிரச்சனை வருது. அது வரைக்கும் அந்த லைஃப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். எந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தையை நம்ம குறை சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் அது கணிக்கப்பட்டது, குரு சுக்கிரன் முடக்கம் இருந்ததா இல்லையா, இதை நீங்கள் கவனத்தில் கொண்டாலே உங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குரு சுக்கிரன் இணைந்து அந்த நாள் இருக்குது அப்படின்னு வந்துட்டாலே அது முடக்கு. ஒன்று குரு இருக்கணும், இல்லை சுக்கிரன் இருக்கணும். அது சூரியன் நல்ல முறையில் பார்க்கணும். இல்லைன்னா சூரியன் குரு சுக்கிரன் ரெண்டத்தையும் நீசம் பண்ணிருச்சுன்னா அங்கே அட்ராக்ஷனும் போயிடும், அங்கே நிலைத்தன்மையும் மாறிவிடும். அதாவது குரு சுக்கிரன் முடக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சூரியனை சுற்றி தான் இந்த குரு சுக்கிரன் பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, 5 டிகிரிக்குள்ள பயணம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் முடக்கு. அந்த முடக்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி.